ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து, அதே மாதிரி தொலைக்காட்சி பார்த்து, ஃபோன் மூலமாக, அதே மாதிரி யூடியூப் மூலமாக கமெண்ட்ஸில் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய தீர்வு என்னங்கள் பார்த்துட்டு வரோம். நம்ம அதில் பொதுவாக செலக்ட் பண்ணி எடுத்திருக்கிறது சற்று வயதானவர்கள், ஒருவருக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளுக்கு முதிரைகளின் மூலமாகவே என்ன மாதிரி தீர்வுன்னு பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஹார்ட் பம்பிங், இதயத்தினுடைய ஹார்ட் பம்பிங் சீராக இல்லை, அது குறைவாக இருக்குது. அது மாதிரி அல்சர் இருக்குது, மூக்கடைப்பு இருக்கின்றது, ஒரு மனதில் ஒரு சஞ்சல நிலை இருக்கின்றது. இதற்கு ஒரு தீர்வு என்னன்னு கேட்டிருக்காங்க. நாம் அந்த பயிற்சிகள் மூலமாக, முதிரைகளின் மூலமாக நிச்சயமாக இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். மனம் மகிழ்ச்சியாக இருந்தாலே வாழ்க்கை வளமாக இருக்கும். சார், இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னு நீங்கள் கேட்கலாம். அதற்கு தான் தீர்வு இருக்கின்றது. இந்த முதிரைகளை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. பயிற்சி பண்ணவேன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குறைபாடுகளுக்கு நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும். அப்போ நம்ம ஒரு முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும் பொழுது நம்மளை அறியாமலேயே மன அமைதி வந்துடும். மனிதனுடைய உடலில் மனதில் ஏற்பட்ட குறைபாடுகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் யோகக்கலை, அது நம்ம கையிலே இருக்கின்றது. நம்ம வெறும் விரல் நுனிகளை இணைக்கலை, மூலகங்களை இணைக்கின்றோம். அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், இந்த பஞ்சபூதமும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம ராஜ உறுப்புகளோடு தொடர்புடையது. அப்போ இந்த முதிரைகள் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நரம்பு மண்டலம், மூச்சோட்ட மண்டலம், வெப்பப்போட்ட மண்டலம், எல்லா ஜீரண மண்டலம் அனைத்திற்குமே ஒரு சக்தி கிடைக்கின்றது. இதயம், மூளை செல்கள் நன்றாக ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நிலை கிடைக்கின்றது. அப்போ நம்ம அந்த பயிற்சி பண்ணும்போது நிச்சயமாக ஒரு மண்டலம் 48 நாட்களில் நல்ல தீர்வு கிடைக்கும். இதோடு சேர்ந்து நம்ம அடிக்கடி சொல்வது இயமம் நியமம்னு சொல்லக்கூடிய உடல் சார்ந்த ஒழுக்கம், மனம் சார்ந்த ஒழுக்கம். மன அமைதி, நிம்மதியாக இருக்கக்கூடிய நிலை, பேராசைப்படாமை, சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நிலை, காலையில் எழக்கூடிய நேரம் அதிகாலையில் எழக்கூடியது, இரவு படுக்கக்கூடிய நேரம் 9:30 மணி, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த பயிற்சி பண்ணுங்கள், மிக நல்ல பலன் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேரிலே, இது சுகாசன நிலை. முதல்ல ஹார்ட் பம்பிங் நன்றாக வருவதற்கு அபான வாயு முத்திரை பண்ண போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல்ல ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. ஆள்காட்டை உள்ளே மடிச்சிட்டேன். கட்டை விரல் வெளியே வந்து மோதிர விரல் நடுவிரல் மையத்தில் வச்சுருக்கேன். சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி வச்சுருக்கேன். ஒரு 3 முறை மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். இப்போ இதய துடிப்பு சீராக இந்த முதிரையின் மூலமாக இருப்பதாக எண்ணுங்கள். மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணசக்தி, இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முதிரை இதயத்தை நன்றாக இயங்க செய்யக்கூடிய சூன்ய முதிரை பண்ண போகிறோம். நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல், கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இந்த முதிரை செய்யும் பொழுதும் கண்களை மூடி இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அவங்களுக்கு மாதங்கி முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவில் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுங்க. இந்த முத்திரை செய்யும் பொழுது வயிற்றுப்புண்கள் ஆறுவதாக எண்ணுங்கள். குடல் இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம். இப்போ அல்சர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை லிங்க முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. இடது கை கட்டவரல் நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். லங்ஸு சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள். வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி இந்த முத்திரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. கட்டரோல் வச்சுக்கோங்க. 4 விரலும் அடிச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். தலை முதல் கால் வரை எல்லா செல்களுக்கும் நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அந்த உணர்வோடு இருக்க பாருங்க. சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கின்றேன். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முத்திரையை அர்த்த பத்மாசனத்தில் பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் போட்டுக்கிறேன். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இந்த அர்த்த பத்மாசனம் போட முடியாதவங்க வயதானவர்கள் நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம். முதல் முத்திரை அபான வாயு முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூன்ய முத்திரை. நடுவரல் மடிச்சுக்கோங்க. நடுமேத்தில் கட்டை வரல். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை லிங்க முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. இடது கை கட்டவரல் நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆதி முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் முழுக்க பிராணசக்தி நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்துடுறேன். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. 2 கை சின் முத்திரை. இப்போ ஒரு அதம பிராணாயாமம் பண்ண போகிறோம். 2 கை இந்த மாதிரி விலாயல் பக்கத்தில் வச்சுக்கோங்க. முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சை வெளியே விடுங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இந்த மாதிரி 3 முறை இல்லை 5 முறை பண்ணிக்கணும். இப்போ 2 கை சின் முத்திரை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. உங்களது உணர்வே இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம். அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு. அந்த 2 இடத்துலையும் உங்கள் மனசை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். இதய துடிப்பு சீராக இருக்கின்றது. இதய வாழ்வுகள் நன்றாக இயங்குகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். ஒரு 2 நிமிடம். இப்போ உங்கள் உணர்வு அப்படியே முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம். அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை 1 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும்.
நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி, எல்லோருக்கும் ஏற்ற பயிற்சி. அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திவிடுங்கள். உணவு, உறக்கம், அதில் நல்ல ஒரு உறக்கம் அப்படிங்கிறது இரவு 9:30 காலை 4 மணி வரைக்கும் ஆழ்ந்த நித்திரை. நல்ல சாத்வீகமான உணவு, கீரை வகைகள், பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.